ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமா நாங்க மாத்திட்டு வரோம். மெல்ல மெல்ல மாத்தியிருக்கோம். ஒரு கொள்கையை சொல்லிட்டு வரோம். ஆனால் மறுபடியும் அது கொள்கையற்ற ஒரு கூட்டமா இப்படி போயிட்டு இருக்கு. கேட்டா தளபதி தளபதின்றாங்க. எங்களுக்கு தளபதியா அது தெரியுது. அப்படின்னு அவர் சொல்ல வராரு. இல்லை, அதுதான் இந்த உங்களுடைய கூட்டம் தானே அரசியல் நடத்தப்பட்டிருக்கு. உங்க கூட்டத்தை அவர் அந்த மாதிரி மாத்திருந்தாருன்னா உங்களுக்கு கோபம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லங்க. அடுத்த தலைமுறை கூட்டத்த நீ திசைய மாத்தி கூட்டு போறியே. அது தப்பா இருக்கே. அது தப்பா இருக்கிறதுனால தான் நாங்க பேச வேண்டிய தேவை இல்ல, இருக்குன்றாங்க. அதாவது இப்ப எல்லா கட்சிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். ஆ. எப்படி நான் போற கொள்கை மட்டும்தான் ரைட்டு, அந்த கொள்கை தவறுன்னு எந்த அடிப்படையில சொல்ல முடியும்? இல்லங்க. ஒரு தளபதி தளபதின்னு சொல்றதும், அதே போல டிவிகே டிவிகேன்னு சொல்றது மட்டுமே அந்த கட்சியின் கொள்கையா? அதுதான் நல்வழிப்படுத்துமா? அதுதான் நாட்டை பாதுகாக்குமா? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, அவர் கேட்கறது நியாயம்தான். ஆ. ஆனா எங்கேயாவது உங்க கொள்கை என்னன்னா டிவிகேன்னு சொல்லியிருக்காங்களா? அவர் தான் சொல்றாரு அவர் கொள்கை. அதை ஒரு விமர்சனமா வைக்கிறாரு. ஆ. இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை நாங்க திராவிடத்தையும் ஏத்துக்கிறோம், தமிழ் தேசியம் ஏத்துக்கிறோன்றாங்க. அப்ப சீமான் என்னென்ன பேசுறாரோ அதுவும் அவங்க கொள்கைன்றாங்க. இன்னைக்கு அதிமுக திமுக என்ன பேசுறாங்களோ அதுவும் எங்களுடைய கொள்கைன்றாங்க. அதுல நீங்க விமர்சனம் பண்ணிக்கிங்க என்ன வேணா. ஆனா இன்னைக்கு இப்ப விஜய் கட்சியினுடைய கொள்கை என்னன்னா அவங்க அந்த டிவிகேன்னு போட்டு அடிச்சிருக்காங்களா, பிரிண்ட் அடிச்சிருக்காங்களா? அப்ப இது ஒரு அந்த விமர்சனத்தை ஒரு துரிதப்படுத்தி ஒரு கூர்மைப்படுத்துறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு தான் அதை பார்க்க முடியுமே ஒழிய, இன்னைக்கு அங்க இருக்கிறவங்க பூரா உங்க கட்சி என்னன்னா டிவிகே தான் எங்களுடைய கொள்கை, என்னன்னா டிவிகே தான் எங்களுடைய கொள்கைன்னு யாராவது சொல்லுவாங்களா? சரி. ஒரு குழந்தை கூட சொல்லாது. அது ம், ம். தெரியுதா தெரியலையோ ஒரு 4 வார்த்தையை சொல்லிட்டு போகும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி என்னுடைய பார்வையில் சீமான்கிறவர் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டார். இப்போ ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியினுடைய தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர். அப்போ நீங்கள் ஒரு கொள்கை இப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் விமர்சிக்கணுமா? உங்கள் ஆளுங்களை விட்டு மற்ற தலைவர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் விட்டு இந்த மாதிரி டைலாக்லாம் பேச சொல்லுங்கள்.